தன்முக துய்யமணி இன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. யார் தெரியல? யார் சார் வரே? இவரு தெரியல. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. ஏய் இன்னாமே கைத என்ன ஓவரா பேசிட்டு இருக்கேன்னு பேசினால இன்று சுத்த தமிழ் பேசிக்கிறாரா? அது உன்னுடைய அண்ணன். நல்லா இருந்த நீங்க ஏன் நாசமா போனீங்க? உங்களை ஆபாயில் போட்டது யாரு? பெரிய ஒரு ஆசிரமம் கட்டி பெரிய சுவாமி ஆயிடுவாரு. அப்புறம் தனி நாடு வாங்கிட்டு தனி கைலாசா பைலாசான்னு சொல்லி போயினே இருப்பாரு இவரு. அங்கேயும் நீ வந்து தொல்லை கொடுப்பாய். இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. ஜாதகத்தை பார்க்க கை வேண்டும். ஆனால் உனக்கு முகத்தை பார்த்தாலே தெரிந்துவிடும். முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன சொல்லுவ? உங்க அண்ணா சாமியார் அடி. இது போலீஸ் சாமியார். இது கோயில்ல வந்து என்னடி சண்டை போட்டுட்டு இருக்கேன் நீனு? சண்டை போடாம என்ன பண்ணுவாங்க? அங்க பாரு, கோவில் நம்ம சாமி கும்பிட வந்திருக்கோம். இங்க உன் சேட்டையெல்லாம் கட்டிட்டு இருக்காத. ஒழுங்கா வந்தமா சாமி கும்பிட்டமா கிளம்பணுமான்னு இருக்கணும். இப்ப என்ன உனக்கு வந்திருக்கிறது சிவன் கோயில், அதுவும் மேலக்கோட்டை மேகநாதர் கோயில்னா எவ்வளவு ஃபேமஸ், சக்தி வாய்ந்த சாமி அடி இது. அதுக்காக தான் சொல்றேன், உன் விளையாட்டெல்லாம் இங்க காட்டாதன்றேன். சரிடி வாடி இன்னைக்கு பாரு, நான் இன்னைக்கு வேண்டல. இந்த வருஷமா எனக்கு கலெக்டர் உத்தியோகம் கிடைச்சி நான் காஞ்சிபுரம் கலெக்டர் ஆகல, என் பேரை மாத்திக்கிறேன். அப்பனே சிவனே, நான் எப்படியாவது இந்த காஞ்சிபுரத்து கலெக்டர் ஆயிடணும்ப்பா. எங்க வந்தாலும் என்னைய திட்டிக்கிட்டே இரு, உனக்கு அதான் வேலை. தட்சிணாமூர்த்தி காப்பாத்துப்பா, உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்கப்பா. இப்பதான் சொன்னேன், எதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா போற? கை எடுத்து கும்பிட்டுட்டு வா. ஏய் யாரு எங்க புதுசா ஒரு சித்தர் உட்காந்துருக்காரு? சும்மா ஒரு பார்த்துருக்க மாதிரியே இல்லையே. வா அப்படியே ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுவோம். புதுசா இருக்காங்க. ஒருமையுடன் நினைதிரு மலரில் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவுகளாமாய் வேண்டும். மறு பெண்ணாசை மறக்க வேண்டும், முனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின்கரண நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வி நான் வாழ வேண்டும். தரமிகு கந்த கோட்டத்துள் வளர்த்தொகும் கந்தவேலே தன்முக துய்யமணி இன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. யார் தெரியல? யார் சார் வரே? இவரு தெரியல. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. ஐயா சுவாமி. யாரம்மா நீங்கள்? யார் அம்மாவா? யாரப்பா? நான் யார் அப்பா, அவங்க தான் அம்மா. யோ மச்சான், என்னையா இது கோலம்? நான் பேசினே இருக்கிறேன், நீ பாட்டு கள்ள உண்டை சாப்பிட்டு இருக்கிற. அண்ணனா? அண்ணனா? அங்க கூப்பிட்டு அண்ணன், நான் உன மச்சான் தான் கூப்பிட்டேன். மச்சான் அண்ணன். இந்த உறவு முறைகளும் என்னைய கேட்டா சம்பந்தமே இல்லாத உறவு முறைகளை கூறி அழைப்பது மிகவும் தவறு. நான் அதெல்லாம் துறந்து விட்டேன். என்னன்னா பேசிட்டு இருக்க நீ? முற்றும் துறந்து நான் முனிவராகி வந்து வெகு காலம் ஆகிவிட்டது. நீங்கள் யார் என்றே எனக்கு தெரியாது. சென்று விடுங்கள். மச்சான் கலாய்க்காத, நீ வேற எழுந்துரு. என்னது இது சிவனாண்டி கோலம்? கலாய்க்கிறது கிளாய்க்கின்றேன் என்றெல்லாம் பேசுவது தவறு. என்னடி இது தமிழ்? ஒரு வார்த்தைகளும் எனக்கு புரியவில்லை. ஒரு காலத்துல ஒண்ணு எப்படி பேசியிருந்தாப்புல. ஏய் இன்னாமே கைத என்ன ஓவரா பேசிட்டு இருக்கேன்னு பேசினால இன்று சுத்த தமிழ் பேசிக்கிறாரா? அது உன்னுடைய அண்ணன். நல்லா இருந்த நீங்க ஏன் நாசமா போனீங்க? உங்களை ஆபாயில் போட்டது யாரு? ஏன்டா உன்னால தான் மாறணும். நான் என்னடி மாறினேன்? என்ன பண்ண? நான் ஜெயில தான் இருக்காரு நினைச்சிட்டு இருக்கேன். பார்த்தா இங்க உட்காந்துருக்காரு. மச்சான் நீ எப்போ வந்த ஜெயில இருந்து வெளியில? உன்னை தேடிட்டு இருக்காங்க எல்லாருமே. நான் நினைச்சேன் உன்னை மனு போட்டு பாக்கணும்னு பார்த்தா இங்க வந்தா இங்க உட்காந்துருக்க நீ. வாயை கழுவுடா. இந்த மாதிரி பேசி அவரை சாமியார் ஆக்கி வச்சிட்ட. சன்னியாசியாய் போனவனை பார்த்திருப்பீர்கள். இவனை போல் ஆட்களால் சன்னியாசியானவன் நான் ஒருவன் தான். மச்சான் கடுப்பத்தாத மச்சான், சத்தியமா சொல்றேன். நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ சென்ட்ரல் ஜெயில இருக்கேன்னு சொல்லிட்டு புழல்ல. பார்த்தா நீ இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க. கொட்டாங்குச்சி மூடி வெகு காலம் ஆகிவிட்டது. புழல் ஜெயிலுக்கு போக வேண்டியவன் நீ. சொல்றேன், நான் ஏழ்ச்சவன் இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன். என்னடி ஆச்சு உங்க குடும்பத்துக்கு? நான் வந்து ஒரு யுகம் ஆகிவிட்டேன். ஒருத்தன் பார்த்தா பிச்சைக்காரி எடுத்து ஓடி போயிட்டான். உங்க அண்ணன் பார்த்தா எப்படி ஆயிட்டா போல. என்னதான் நடக்குது உங்க வீட்டுல? நீ எப்படி இருந்த? எப்படி மாசா இருந்த? எப்படி பயந்துட்டு இருந்தான்? 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி? அவன் பயப்பட வேண்டாம், அவன் அப்படியே இருக்கட்டும். நீ முதல்ல எழுந்துரு மச்சான். நீ முதல்ல எழுந்துரு. நீ எழுந்துரு மச்சான் முதல்ல. நீ வீட்டுக்கு போய் முதல்ல எழுந்துரு. நீ எனக்கே கஷ்டமா இருக்குப்பா. அதை பார்ப்பது நீ பேசி என் குடும்பத்தை இந்த மாதிரி ஆக்கிட்டல்ல. இதுதான் என் வீடு, இதுவே என் இடம்.
பெரிய ஒரு ஆசிரமம் கட்டி பெரிய சுவாமி ஆயிடுவாரு. அப்புறம் தனி நாடு வாங்கிட்டு தனி கைலாசா பைலாசான்னு சொல்லி போயினே இருப்பாரு இவரு. உங்க ரெண்டு பேரும் அங்கேயும் நீ வந்து தொல்லை கொடுப்பாய். இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. சரி முதல்ல எழுந்துரு மச்சான். இது பாரு சிவன் கோயில் இருக்கிறது நல்லதுதான், அதுக்காக இப்படி ஆண்டியெல்லாம் உட்காந்துருக்கு தப்பு. உன்னாதான் இப்ப நான் மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே. குடி எனக்கு மன்னிச்சிருவோம் சுவாமிஜி. மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. மன்னிப்பு என்றாலே பக்குன்னு இருக்கிறது. எதுக்குமா சுவாமிஜி, நான் எதுவும் பண்ண மாட்டேன் மச்சான். ஐயோ ஒரு சுவாமிஜின்னு கூப்பிடுறதா மச்சான்னு கூப்பிடுறதா? கம்முனு இருடா. நீ மச்சானு கூப்பிடுவானா, சுவாமி என்றும் கூப்பிட வேணாம். உனக்கு விபூதி தந்தேனா வாங்கி விட்டு சென்று விடு. ஆனா நான் யாருன்னு தெரியுதா உனக்கு? தெரியாது தெரியாது தெரியாது. நீ என் தங்கை. தெரியுது இல்ல? அதெல்லாம் திறந்து விட்டேன், மறந்து விட்டேன். என்னடி இது கோலம்? போய் மறந்துட்டியா? மச்சான் நீ முதல்ல எழுந்துற. நீ எழுந்துற மச்சான். நான் இங்க ஆனா வந்து ஏந்திரனா சும்மா தினமும் விளையாடிட்டு எனக்கு சரி சோத்துக்கு என்ன பண்றீங்க? அடியார்கள் வருவார்கள், பக்தனுக்கு கொடுப்பார்கள், அதை வாங்கி நான் பெற்று. இன்னைக்கு இப்படி பேசுற போல இல்ல, நாளைக்கு பாரு வேற மாதிரி பேசுவா போல. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு பாரு உங்க அண்ணனுக்கு எவ்வளவு சொத்து பத்து, எவ்வளவு செல்வங்க, காரு, தனி நாடுன்னு இருக்கும் பாரு. இப்படி வந்தவங்க தான் எல்லாம் இப்படி உட்காந்துருக்காங்க. யாரு வேணான்னு வந்து உட்கார்ந்துட்டு இப்படி வேணான்னு வந்தவங்க தான் நாளைக்கு எல்லாருமே வேணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது பாரு சத்தியமா நான் ஒரு ரூமுக்குள்ள வீடியோ கேமரா வைக்க மாட்டேன், சரியா? உனக்கு எங்க வந்து நக்கல் அடிக்கும் தெரியாதா? ஏன் என்ன? ஆளை மூஞ்சம் பாரு. சரி மச்சான் வா மச்சான். இவனை மாற்றவே முடியாது. நான் என்ன பண்றது? மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பிறந்ததுல இருந்தே இப்படிதான். ஆனா அவனை விடுங்க, நம்ம அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, வானா. அம்மாவும் வேண்டாம், அப்பாவும் வேண்டாம், இந்த அப்பனே எனக்கு போதும். நாடுடைய சிவனே எல்லாம் உண்மை சொல்லணும். நாட்டவர்க்கும் இறைவா எங்க வந்தாலும் என் குடும்பம் வாங்கி வாங்கி அவர் இப்படி ஆயிட்டாரு. சரி டச் பண்ண மாட்டேன் போதும். என்ன முறைக்கிற? என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். முகரே பாரு, முகரே தள்ளி உட்காரு. இன்னும் இந்த ரவுடி தானே இருக்குப்பா உங்க அண்ணனுக்குள்ள. என்னதான் வந்து இப்படி வந்து சாமியாரா உட்காந்தா கூட இந்த ரவுடி தானே இருக்கு பாரு. டக்குன்னு இப்படி பாக்குறா போல. இது ரவுடி சாமியார் நினைக்கிறேன். ரவுடி சாமியார் இல்ல, உன்னை பார்த்தா ஓடி வந்து ஓடி விட்டு ஓடி வந்த சாமியார். ஓடி விட்டு ஓடி வந்த சாமியாரா? ஊரை விட்டு ஓடி வந்த சாமியார். சரி இப்ப என் கையை பார்த்து ஏதாவது ஜாதகம் தான் சொல்லுங்களேன். நான் எனக்கு எப்படி இருக்கும் வர காலத்துல, நான் நல்லா இருப்பேனா ஏதாவது சொல்லுங்களேன். ஜாதகத்தை பார்க்க கை வேண்டும், ஆனால் உனக்கு முகத்தை பார்த்தாலே தெரிந்துவிடும். முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன சொல்லுவ? சொல்லுங்க சாமி, அப்படி என்ன இருக்கு என் முகத்துல? நீ எல்லாரையும் இருடி. இல்ல இல்ல இல்ல, முகத்தில் முழிக்க கூடாது என்றுதான் இங்கு வந்தேன். இங்கும் நீ எப்படி கண்டுபிடித்து வந்து விட்டா? ஆனா ராதா எங்க பாரு, சொல்வது நீ மட்டும் தான் பைத்தியக்காரன் நினைச்சேன். உங்க குடும்பத்துல எல்லாருமே பைத்தியங்களா? இல்ல என்னடி கோலம் இது? மனசை மாத்தி கொண்டு வரதுக்கு இவர் நாடி மருமகளா? வீட்டை விட்டு வந்த மருமகளா இவரு? நக்கல்யா அவனுக்கு. ஹலோ டார்லிங், என்ன இது? இது என்ன கோலம் இது? உனக்கு என்ன மன நிம்மதி இல்லையா? மன நிம்மதி இங்குதான் எனக்கு கிடைக்கிறது. இங்கே நான் இருந்து கொள்கிறேன். என்னை விட்டு நீங்கள் சென்று விட்டாலே பெரிய நிம்மதி. நான் சொல்லட்டா, இவர் மேல 2 கேஸ் இருக்கு. அதுல இருந்து தப்பிக்கிறது தான் நைஸா வந்து இங்க உட்காந்துருக்கு. கேஸ் இருக்கு. ஏன்னா போலீஸ்கார இப்ப சாமியார் ஆயிட்டா தேட மாட்டான்ல, விட்டுருவான்ல. ஓ நீங்க வந்து இந்த நான்கடவுள் படத்துல வர ஆரியா மாதிரியா? இந்த தலைக்கீழ நின்றுக்கிட்டு மண்டை ஓடு மாலை மாட்டிக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு வந்த மாதிரியோ? ஆனா நான் இப்பதான் நம்ம பாக்குறேன். போன வாரம் திங்கட்கிழமை சிவன் கோயில் வரப்ப இவர் இல்லையே. நம்ம கூட கருப்பசாமி படையல் போட்டோம்ல, அப்ப இவரை காணுமே, எங்க போயிட்டு இருந்தாரு? உங்களை நான் கண் திறந்து பார்த்திருந்தால் ஓடி போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. நம்மளை பார்த்து ஒளிஞ்சிருக்காரு போன வாரம் திங்கட்கிழமை. குடும்பத்தை பார்த்தா இவரை பார்த்தாலே நான் ஒளிந்துதான் இருப்பேன். சுவாமிஜி நீ என்ன அவனை பார்த்து ஒளியற? அவன்லாம் ஒரு ஆளு அவனுக்கு. எங்க வரைக்கும் சரி சுவாமிஜி இந்தாங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்தா தேங்காய் சாப்பிடுங்க சுவாமிஜி. தேங்காய் வேணுமா? அது எனக்கு வந்த பிரசாதங்கள் நானே எடுத்து. பாத்தியா இப்படி போய் சொல்லிட்டு போயிரு. இது திருந்தாது, இது சாமியார் ஆயம். இது நீ தானே எடுத்துட்டு வந்த. எப்படி பொசுக்குன்னு தேங்காய் வாட்டைய போட்டாப்பல? சரி கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, ஆயமுறா. மச்சான் வர்றியா இல்லையா நீ வீட்டுக்கு? சுத்தமாக வந்த வார்த்தைகள் எல்லாம் இவனால் உளறுகிறது. பார்த்தாவே ஏன்டா அப்படி ஆவறாரு? என்னை பார்த்தாலே நடுங்குது அவருக்கு. நடுங்குதா? வா மச்சான். கடகடகடன்னு ஆடுகிறது. இங்க பாரு, இன்னைக்கு வீட்டுல கேளு என்னன்னாட்டு மட்டன் பிரியாணி கேளு மச்சான். எறா தொக்கு, வஞ்சர மீன் ஃப்ரை. நான் சொன்னா கேளு வா. உனக்கு வேணாமா அதெல்லாம்? வீட்டுக்கு வானா, நீ எங்க போதல? வீட்டுக்கு வானா நீ. என்னால் விட்டு உன்னை விட்டு விலகி செல்ல முடியாது சுவாமிஜி. நீங்கள் என்னுடன் வர வேண்டும். என் வீட்டில் உணவு அருந்த வேண்டும். என் வீட்டிற்கு புண்ணியம் கிடைக்க வேண்டும். நீ இல்லாம இருந்தாலே எல்லா இடமும் புண்ணியம் கிடைத்த இடம். நான் கோவில் என்ன இல்லாம சாப விடுறார் பத்தியா? இருந்து செல்ல வேண்டும் அப்படி சொல்லுங்க. ஆமா, உன்னிடம் மாட்டிக்கொண்டு
உன்னிடம் அவனை நீயே வைத்து சமாளித்துக் கொள். என்னிடம் இவனை சுவாமிஜி, சேர்க்காதே. நீங்கள் என்னிடத்தில் காலையில் வாங்கினீர்கள் அல்லவா சக்கரை பொங்கல், ஆமா, அதை இடுப்பில் பின்னாடி ஒளித்து வைத்திருக்கிறீர்கள். நான் பார்த்து விட்டேன், அதை எடுங்கள். இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. அது எனக்கு இரவு உணவு. இரவு உணவாக நீ சக்கரை பொங்கலை ஒளிச்சு வச்சு தின்றா போல உங்க அண்ணன். உன்னைய பார்த்த உடனே பொங்கலை ஒளிச்சு வச்சிருக்கா போல பின்னாடி. என்ன மச்சான் இப்படி இருக்க? இன்னும் சோறு கிடைக்கல, கோவில்ல சாப்பிட்டு போட்டு வீட்டுல எங்க கிடைக்கல, ஜெயில கிடைக்கலன்னு சொல்லு மச்சான். ஏந்திரு மச்சான், சென்று அசிங்கப்பட்டது. விட்டார்கள். ஆனால் உங்களை நான் பார்க்க கூடாது என்று நினைத்திருந்தேன். ஆனால் நீங்கள் என் கண்ணில் பட்டதுதான். நம்ம விரோதக்காரங்களே. நீ ஏன்னா இல்லம்மா, உங்க அண்ணா சாமியார் அடி. இது போலி சாமியார். இது போலி சாமி. பாத்தியா? நீ எழுந்திரு முதல்ல, எழுந்திரு சாமிஜி. ஐயோ, இவங்க விட்டு நம்ம குடும்ப மாட்டு வாங்கிட்டு சுவாமிஜி என்ன இது வேலை? சுவாமிஜி என்ன வேலை இது? என்னது? சுண்டலை ஒளித்து வைத்திருக்க உள்ளே. மச்சான், நாங்க நினைச்சேன் நீ ஜெயில இருக்க, உன மனு போட்டு பார்க்கலாம் தான் நேத்தே நினைச்சேன். ஆனா நீ திருந்தி இப்படி வாழ்வேன்னு எனக்கு தெரியாது. எவ்வளவு வருடம் ஆகிவிட்டது. சந்தோஷமா இருக்குதுல ரவி. ஆனா ஒண்ணு சொல்றேன் கேளு, திரும்பவும் நம்ம ஜெயிலுக்கு தான் போகணும். எதுக்கு? தேடுவாங்கல்ல, எப்படி இருந்தாலும் ரூமுக்குள்ள கேமரா வச்சு எடுப்பாங்க. எதுக்கு? அப்ப கண்டிப்பா நீ மாட்டிப்ப. எல்லா டிவி சேனல்லையும் போட்டோ எல்லாமே வரும், பேப்பர்லாம். என்னையா எடுக்கணும்? இறைவா, சரி வா, இவனிடமிருந்து என்னை காப்பாற்று. வா வீட்டுக்கு வா, சொன்ன கேளு. வா வா, சொன்ன கேளு. வா.